போன வாரத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம் நம்ம. அவர் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும்னா நாளில் எத்தனை நாள்னு சொல்லுங்க? 40th டே. ஓகே, நாள் வரைக்கும்னா அந்த ரிசரக்ஷன்லேருந்து 40th டே வரைக்கும்னு அர்த்தம். ஆமென். சும்மா பைபிள் அப்படியே படிக்கக்கூடாது. நாள் வரைக்கும்னா அந்த மேலே அசண்ட் ஆகுறாருல, மேலே எடுத்துக்கொள்ளப்படுறாரு, அந்த நாள் வரைக்கும்னு அர்த்தம். அப்போ என்ன செஞ்சுக்கிறாரு பாருங்க? செய்யவும் உபதேசிக்கவும். He is demonstrating and preaching. Not only preaching, சும்மா ப்ரீச் பண்ணிக்கிட்டே இல்லை, நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்லலை. சிலதான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு, சிலதான் என்ன செய்கிறாரு? செஞ்சு காட்டுறாரு. செஞ்சு காட்டுறாரா இல்லையா? செஞ்சு காட்டுறாரு. ஹல்லேலூயா. அடுத்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அடுத்த வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும். அங்க இருக்கு பாருங்க, அந்த நாள் வரைக்கும்ங்கிறது அங்க இருக்கு பாருங்க. 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி. நல்லா எதனால அவர் செய்யற காரியம் எல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரீச்சிங். எதை குறித்து பண்றாரு? டெமான்ஸ்ட்ரேஷனும் ப்ரீச்சிங்கும். அவருடைய ஆப்ஜெக்ட் என்ன? அவருடைய சப்ஜெக்ட் என்ன? கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. அந்த 40 நாள் அளவும் அவர் இந்த பூமியில ரிசரக்ஷன் ஆகி உடனே ஃபாதர் காடுடைய ரைட் சைடில் போய் உட்காரல, அவர் ரைட் ஹேண்டில். அல்லேலூயா. சிலதெல்லாம் நான் ஒன்லி ப்ரீச்சிங் மட்டும் இல்லை, நான் உயிரோட இன்சிடென்ட் மட்டும் சொல்லலை. சிலதெல்லாம் என்ன பண்ணுறாரு? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு, செய்து காண்பிக்கிறாரு. அதை செய்யவும்ன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க. 2ஆம் வசனத்தில் 1-2 செய்யவும் உபதேசிக்கவும், டெமான்ஸ்ட்ரேட்டிங் அண்ட் ப்ரீச்சிங். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த ப்ரீச்சிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் எதனுடையதாக இருக்கிறது? எதனுடையதாக இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. தேவனுடைய, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. அவர் பேசுறது, அவர் ப்ரீச் பண்ணுறது, அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது அந்த ராஜ்யத்துக்குரியதாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே. இதான் நான் போன வாரம் சொன்ன தெளிவான திருஷ்டாந்தங்கள்ங்கிற ஒரு வேர்டை, இன்ஃபாலிபிள் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அதுக்கு மறுப்பே சொல்ல முடியாது. அவர் செய்து காண்பிச்சதெல்லாம் இது அவங்க கூட தான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் செய்ததை யாருமே செய்ய முடியாது. இவர் செய்ததை யாருமே செய்ய முடியாது. அதான் இன்ஃபாலிபிள் ப்ரூஃப், திருஷ்டாந்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தமிழில் ஒரு மாதிரி வேர்டு இருக்குல்ல, திருஷ்டாந்தம் அப்படின்னு. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா இன்ஃபாலிபிள் ப்ரூஃப். ப்ரூஃப்னா இவர் செய்த மாதிரி வேற ஒருத்தர் செய்யவே முடியாதுதான் அந்த ப்ரூஃப். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அவர் என்னதான் இந்த உயிர் தெழுந்த பிறகு இவங்ககிட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணது? 40 நாளில் அவர் அசண்ட் ஆகிற வரையில் என்னெல்லாம் செய்தார்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா அது எதனோட தொடர்புடையதாக இருக்கிறது? அந்த எல்லாம் செய்கிறார்ல, அது எதை ப்ரூஃப் பண்ணி என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு? நான் போன வருஷத்தில் இந்த ஈஸ்டர்லேருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறத நான் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன், பல மாதங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த இன்ஃபாலிபிள் ப்ரூஃப் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். இந்த 40 நாளில் உயிர் தொழில் இருக்கிறத காண்பிக்கிறாரு. மரியாள்கிட்ட, மேக்டலின் மேரி கிட்ட காட்டுறாரு, சீஷர்கள்ட்ட போய் காட்டுறாரு. தாமஸ், நம்பாத தாமஸ் கிட்ட போயிட்டு இங்கே வா அப்படின்னு நான் உயிர் தெழுந்துட்டேன்னு ஒரு சத்தத்தை மட்டும் போடலை. அவர் என்ன சொல்கிறாரு? இங்கே பாரு, என்ன தொட்டு பாருன்றாரு. இல்லைங்க, சொல்கிறாரா? என்னுடைய விழா எலும்பை தொட்டு பாருங்க, பாரு என் கையை பாருங்க, பாரு விழாவில் குத்தின இடத்த காட்டுறாரு. இதெல்லாம் இன்ஃபாலிபிள் ப்ரூஃப். அப்படின்னா யாரிடத்துலையுமே காணப்படாததை, யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியாத அவர் ஒருத்தர் தான் செஞ்சு காட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னேன். அந்த கரி நெருப்பு எங்கே வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுதான் இன்ஃபாலிபிள் ப்ரூஃப். அங்கே ஏது நெருப்பு?
அங்கே ஏது மீன் அவருக்கு? இந்த சீஷர்கள் போய் மீனை பிடிச்சி கொண்டுட்டு வர வரைக்கும் he was waiting to get the fish. Come on. இல்லை. ஸோ சூப்பர் நேச்சுரல் கேட்ச் ஆஃப் ஃபிஷ்ஷிங். அப்போ இயற்கை தளத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து அதுக்கு முன்னாடியே கறி நெருப்பு வந்துருச்சு, ஃபிஷ் வந்துருச்சு, இவர் சுட்டுக்கிட்டு இருக்கிறார் ஃபிஷ்ஷை. அப்புறமா ராத்திரிலாம் இவன்லாம் என்ன செஞ்சிட்டான்? யார்? பீட்டர்லாம் எல்லாம் தரிசனம் ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணுறான்? மீன் பிடிக்க போகலாம் வாங்கங்கிறான். மீன் பிடிக்க போகலாம் வாங்கன்னுட்டு நிறைய பேரை வேற கூட்டுக்கிட்டு போயிட்டான். கூட்டுட்டு போய் இவரை இல்லாமல் போய் மீன் பிடிக்கும் பொழுது முழுக்க அவங்க அந்த ஃபிஷர்மேன்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. எந்த கிளைமேட்டில் எந்த மாதிரி இடத்துல போனால் எந்த இடத்துல இருந்தால் ஃபிஷ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். எந்த பாறை பக்கம் போனால் எந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஃபிஷ்ஷை பிடிக்கலாம் ராத்திரிலன்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிஷர்மேனு இந்த பீட்டர். ஆனால் ராத்திரி முழுக்க போட்டுட்டு அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? கொஞ்சமாவது கிடச்சிச்சா? கொஞ்சோண்டு. ஒன்றுமில்லை என்றார்கள். இது அப்படியே நான் எதை சொல்கிறேன்னா, ஜான் காஸ்பல் 21 இருக்குது. 21 3 23 இருக்காமா? 3 21 3 அப்படி இருக்குது. 21 25 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 21 25 வாசிக்கிறீங்களா ரீட்டா? இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன். எப்படி பார்த்தீங்களா எழுதி வச்சுக்கிறாரு ஜான்? எப்படி சொல்றாரு? இயேசு செய்த, அதாவது உள்வாங்குங்க வசனத்தை சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோம்? ஒரு இட்லியவே முழுங்குறது கிடையாது இல்லை. ஒரே தோசையை மடித்து ஒரே வழியாக முழுங்குறோமா? வாயெல்லாம் என்ன ஆகும் சொல்லுங்கள்? அழகாக புட்டு சாப்பிட்றோம், தொட்டு சாப்பிட்றோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தி ஆகுங்கிறார். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, உங்களை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இன்ஃபாலிபிள் ப்ரூஃபை பற்றி சொல்கிறேன். திருஷ்டாந்தத்தினால, அநேக திருஷ்டாந்தங்களினாலே அவர் உயிர் உள்ளவர் என்று காண்பிச்சார். ஹல்லேலூயா. அதில் அவர் சொல்கிறாரு, ஜான் என்ன சொல்கிறாருன்னா, ஜான் காஸ்பல் எழுதினவர் என்ன சொல்கிறாரு? இவர் செய்ததெல்லாம் எழுதுனா இந்த புக்கும் கொள்ளாது, உலகமே கொள்ளாதுங்கிறாரு. அப்போ அவ்வளோ இருக்குதுன்னு அந்த வசனம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா அவ்வளோ இருக்குங்கிறாரு. ஹல்லேலூயா. அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு வாங்க பார்த்துருக்கீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்லலாம் அது மாதிரி உங்களை கேட்குறேன், அட்டென்ஷன் ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் டிவியை திறந்தால் எக்கச்சக்கமான மெசேஜை பார்க்கலாம். சர்ச்சுக்கு ஏன் வரோன்னா ஏதோ ஒன்றை, இப்போ சர்ச் வந்து உங்களுக்கு ஒரு குடும்பமாக கர்த்தர் கொடுத்துக்கிறார் லோக்கலில். அந்த குடும்பத்தோடு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒன்றி இருக்கிறதுக்கு அடையாளம் தான் இது. ஆமென். அப்போ அந்த குடும்பத்தோடு ஒன்றி இருக்கும்போது நீங்கள் ஆளாக மட்டும் இங்கே இருக்கக்கூடாது, உங்கள் சிந்தனையிலும் இங்கே இருக்கணும். ஓகேவா? ஹல்லேலூயா. அப்போ அநேக திருஷ்டாந்தங்களினால அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு, நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்கிறார். அதை ஜான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் செய்தது, அவர் உயிரோடு இருந்த நாள்லேருந்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் செய்ததெல்லாம் இந்த புக்கிலே எழுதினா பத்தாது, உலகமே கொள்ளாதுங்கிற அளவுக்கு அவர் வந்து சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அவ்வளோ செய்திருக்கிறாரு. இப்போ அந்த 21ஆம் அதிகாரம் அந்த ரிசரக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டர்கிட்ட தரிசனம் ஆகிறாரு, மற்ற சீசர்கள்ட்ட தரிசனம் ஆகிறாரு, ரொம்ப நேசிக்கிற எம்மா ஒரு சீசர்களோட தரிசனம் ஆகுறாரு, மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் ஆகுறாரு. இப்படி 500 பேருக்கு மேலே தரிசனம் ஆனார்னு எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு அதிகமாக? 500 பேருக்கு அதிகமாக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? தரிசனம் ஆகியிருக்கிறார். நான் உயிரோடு இருக்கேன் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த 40 நாளில். அதுக்கு பிறகு அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஓகே. இந்த 40 நாளில் அவர் வந்து உயிரோடு எழுந்தது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதெல்லாம் என்ன ஆப்ஜெக்ட், என்ன மெயினான ஒரு சப்ஜெக்ட்னா கிங்டம் ஆஃப் காட் தான். நல்லா கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குதுங்கிறத அவர் செய்து காட்டுறாருன்னா, இயற்கை தலைமை இல்லைன்னு செய்து காட்டுறாரு. என்னப்பா? இயற்கை இல்லை, தேவனுடைய ராஜ்யங்கிறது இயற்கையோட தொடர்பற்றதுன்னு செஞ்சு காட்டுறாரு. அவர் உயிரோடு எழுந்துச்சு 40 நாள் உடனே அங்கே அப்பாட்ட போகாமல் நிரூபித்து காமிச்சது, மறுக்க முடியாத திருஷ்டாந்தமான ஒரு ப்ரூஃப்லாம் கொடுத்து அப்படி செய்தது எதுக்குன்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம்
அது வந்து இயற்கைக்குரியது அல்லன்னு நிரூபித்து காட்டுறாரு. அப்படி காட்டுறாருன்னும் போது ஏதாவது ஒன்று சொல்லலாமா? அப்படி இல்லை, இயற்கை அது அப்படின்னு காட்டலாமா? கரிநெருப்பு அங்கே வந்துருக்குன்னா அது இயற்கையா? யார் கொடுத்தா அவருக்கு? இந்த ஃபிஷர்மேன்லாம் போய் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வராங்க, ஒன்றுமே கிடைக்கலையா அப்படின்றாரு. ஒன்று கூட இல்லைங்கிறாங்க. ஹோல் நைட்டு they were fishing. ஆனால் கொஞ்சமாவது ஒன்றாவது வரக்கூடாதா? வித்தவுட் காட் யுவர் சக்ஸஸ் இஸ் ஃபெயிலியர். அதை ப்ரூவ் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய மிரக்கலுங்க. அது எது பெரிய மிரக்கல் இருக்கிறதுலையே? காட் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஏதோ சக்ஸஸ் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் பெரிய தோல்வி நீ உணர்றதே பெரிய மிரக்கல் அது. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, போட்டு இது வலையை எங்கே போட சொல்கிறாரு? வலதுபுறம் போடுங்கன்னு சொல்கிறாரு. எங்கே போடுங்க? பைபிளில் வலதுபுறம் எது, இடதுபுறம் எது? பைபிள் எடுங்க. இடதுபுறம் எது, வலதுபுறம் எது? இடதுபுறத்தில் என்ன இருக்குது? ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்குது. நியூ டெஸ்டமெண்ட் எங்கே இருக்குது? வலதுபுறம் இருக்குது. வலதுபுறத்தில் உங்கள் வாழ்க்கையை போடுங்க. ஆமென். அதில் என்ன இருக்குது? லெட்டர்ஸ் இருக்குது, ரிசரக்ஷன் பவர் இருக்குது. த வேல்யூ ஆஃப் கிரைஸ்ட் தான் நீ எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் எதில் இருக்குது? நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குது, நியூ கவர்னண்ட்டில் இருக்குது. சரி, இங்கே வருவோம். வலதுபுறம் போட்ட உடனே வலை கிழியும்படி ஆயிடுச்சு. ஆனால் மீன்லாம் எப்படி இருக்குது? குட்டி குட்டி ஃபிஷ்ஷா? பெரிய மீன். எத்தனை மீன் பாருங்க? 153 பெரிய ஃபிஷ். எல்லாமே பெருசு 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 பெருசு. ஆனால் வலை என்ன உள்ள? அப்போ இது என்ன தெரியுங்களா? இது வந்து சூப்பர் நேச்சுரல். சேம் போட், சேம் ஃபிஷர்மேன், சேம் பிளேஸ், சேம் நெட், எவ்ரிதிங் சேம். ரிசல்ட் அங்கே என்ன? காட் சொல்கிற வார்த்தைக்கு முன்னாடி அவங்க செஞ்சது கிடைக்கும் போது ரிசல்ட் என்ன? ஃபெயிலியர். ஆனால் காட்ஸ் வேர்டு படி செஞ்ச உடனே அங்கே கிடைக்கிறது என்ன? சக்ஸஸ். அந்த சக்ஸஸும் ஆர்டினரியான ஒரு சக்ஸஸ் இல்லை, அது ஓவர்ஃப்ளோயிங், ஆல்சோ சூப்பர் நேச்சுரல். ஏன்னா சேம் பர்சன், சேம் போட்டு, சேம் நெட்டு, சேம் பிளேஸு. அப்போ நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் காட் ரிசரக்ஷன் ஆன பிறகு உங்களை என்னை எதில் கொண்டுட்டு போகணுன்னு விரும்புகிறாருன்னா, சூப்பர் நேச்சுரலான ஒரு ரெல்மை நீ கற்றுக்கணும்னு விரும்புகிறார். சொல்லுங்கள் எல்லாரும், எதை கற்றுக்கணும்னு விரும்புகிறாரு? சூப்பர் நேச்சுரல் ஒரு ரெல்மை நீங்களும் நானும் அதுக்குள்ளே பயணிக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமேன். அந்த மாதிரி ஒரு பயணத்துக்காக தான் நீ தனியாக போக முடியாதுன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. அந்த பயணத்தில், அந்த ட்ராவலில், அந்த ஜேர்னியில், அந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ளே நீ போகிறதுக்கு உனக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்கிறாரு. அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் யாருங்க? அந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்மில் நீ பயணிக்கிறதுக்கு உன்னோட ஒருத்தர் வேணும். அப்போ தான் உன்னோட ரிசல்ட்டை நீ சூப்பர் நேச்சுரலாக பார்க்க முடியும். அதுக்கு யார் வேணும்னு சொல்கிறாரு? ஹோலி ஸ்பிரிட் வேணுன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்க கிறிஸ்தவர்களா. தேவனுடைய ராஜ்யத்தை இம்பாக்ட் பண்ண முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அவர் பாருங்க, இந்த அநேக திருஷ்டாந்தங்கள்லாம் எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளாக இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் என்பதை ஒரே வார்த்தையில் சொன்னால் சூப்பர் நேச்சுரல் தான் தேவனுடைய ராஜ்யம். ஒத்துக்கலாமா இல்லையா? சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறதாங்க என்னங்க தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யங்கிறது என்ன? சூப்பர் நேச்சுரல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் தேவனுடைய ராஜ்யம். ஆமேன்னு சொல்கிறீங்க. நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன? கிங்டம். கிங்டம்ன்றது என்னது? தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சிட்டிசன்ஸ் நீங்கள், மெம்பர்ஸ் கிடையாது. மெம்பர்ஸ்லாம் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் இருப்பாங்க, டக்குன்னு கட்சி மாறுவாங்க. சிட்டிசன்ஸ்லாம் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா நீங்கள் போகலாம் வரலாம், ஆனால் சிட்டிசன்ஷிப் எங்கள் இந்தியாவில். அதே போல் தேவனுடைய நீதியின் சூரியன் இல்லை பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார் காடு? கிங்டம் சிட்டிசன்ஸ்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் நீங்கள். அப்போ நீங்கள் எதை விரும்பணும்? தேவனுடைய ராஜ்யம் எதில் இருக்குது? அது இயற்கை தளத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அந்த சூப்பர் நேச்சுரல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபாலிபிளாக இருக்குதுன்னா அது யாராலுமே மறுக்க முடியாத ப்ரூஃபாக இருக்குது. ஹல்லேலூயா. அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளால் ஒண்டி தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தர் போயிட்டு உயிரோடு நினச்சதை பேசுகிறார் பார்த்தீங்களா? அவர் ஹியூமன் பீயிங்க, மேன்கைண்ட் இருக்குல்ல, நம்முடைய மனித இனம் இருக்குல்ல, அந்த மனித இனத்தை காடு நீ தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ பயணிக்கிறதுக்கு எல்லா மனித இனமும் மனிதனுடைய வல்லமை, மனிதனுடைய ஊக்கம் கவனிக்கணும். நான் சொல்கிறது எல்லா மனித இனமும் அவனுடைய வலிமை, அவர்களுடைய வலிமை,
அவர்களுடைய ஊக்கம், அவர்களுடைய உற்சாகம், அதில் வாழ முடியாதுங்கிறத ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும், கவனிக்கணும். ஹியூமன் பீயிங்கினுடைய உணர்ச்சிகள், உற்சாகங்கள், வலிமை, வல்லமை, பலமா இருக்கிறது, அவங்க எதை நம்பி இருக்கிறாங்களோ அதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது, அதெல்லாம் பொய்யானது. பாருங்க, இன்னைக்கு நல்லா இப்போ ரீட்டாவும் நானும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேருக்கு நல்லா ஸ்மூத்தாக போடுங்க. ஏதோ ஒரு டாப்பிக்கை, இது சும்மா சொல்கிறேன் ரீட்டா, நமக்கு அப்படி வராது. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் சில கருத்துக்கள் இருந்தால் கூட எங்கள் நட்பு மாறவே இல்லை. அப்போ என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன இவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, இதில் நான் உடன்படலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஃபீலிங்ஸு, அதுக்கு என்ன சொல்கிறது, உணர்வுகள், எண்ணங்கள், யோசனைகள், கருத்து வேறுபாடுகள், இதெல்லாமே நிரந்தரமற்றவைகள். ஒரு கணவன் மணி உறவு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சிரிச்சுட்டே இருப்பாள். இல்லைன்னா அந்த புருஷன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த புருஷன் சிரிச்சுட்டே இருப்பார். வீட்லேயும் அப்படி தான், மாமியார் மாமனார் ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு கண்டிஷனோடு தான் லவ் பண்ணுவாங்க. நீ இதை பண்ண, நான் அதை பண்ணுறேன், அதில் பண்ண முடியலன்னா அவங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? எல்லா உறவையும் நான் என்னை தள்ளி வச்சுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லா உறவையும் பாருங்களேன். நான் அமைதியாக இருந்ததுனால என் பிள்ளை பொறுத்துக்கிட்டான், நான் அமைதியாக இருந்தாலும் என் பிள்ளை அப்படி இருக்கா, நான் அமைதியாக இருந்தாலும் எங்கள் அம்மா அமைதியாக இருந்தாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, வயசு உள்ளவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, படித்தவங்க, படிக்காதவங்கன்றதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் மனுஷன் தனியாக பயணிக்கும் பொழுது, காடை தள்ளி வச்சுட்டு பயணிக்கும் பொழுது அவனுடைய உணர்வுகள், உற்சாகங்கள்லாம் மாறுபடும், அவனுடைய ஊக்கம் மாறுபடும். ஊக்கம்னா என்ன சொல்கிறதுமா, இப்போ பேங்க் பேலன்ஸை பார்த்ததும் நல்லா இருக்கு, அது எப்படி இருக்குது, ஊக்கமாக இருக்குது. ஊக்கன்றதுக்கு என்ன சொல், என்கரேஜிங்காக இருக்குது, எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒன்று கேட்கும்போது கொடுக்கறதுக்கு போதுமானது இருந்தால் அவங்களுக்கு தேவலாமா இருக்கும். கொடுக்க முடியலன்னா எந்தூவாக இருப்பாங்களா, ஊக்கமாக இருப்பாங்களா? அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹோலி ஸ்பிரிட் ஏன் வேணும்னா, இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த யாருக்கும், whether they are Hindus, Islams, Muslims or Christians, whoever it may be, எல்லா மனித இனமும் இந்த பூமியில் பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு தனியாக அந்த மனிதனுடைய வலிமை, மனிதனுடைய உற்சாகம், மனிதனுடைய எந்தூசியாச ஊக்கம், இது ஒரு நாள் உதவாதுன்னு மனுஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் ஒரு பாட்டு பாடுறோம், பின் தொடர்ந்தீர்னு பாட்டு பாடணும்ல, நீர் என்னை பின் தொடர்ந்தீர்னு எத்தனை தடவை பாடுறோம் பார்த்தீங்களா? நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு, எதுக்கு? நீ மனுஷனா பிறச்சது, நான் உன்னை படைக்கும் போது என் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது இந்த உற்சாகம், எந்த உற்சாகம்? மனுஷனுக்குரிய உற்சாகம், வலிமை, ஊக்கம், அப்புறம் என்னது இருக்கிற பலம், பணபலம், பக்கபலம், அது எல்லாமே மாறக்கூடியது. அதனால நான் என் ஜீவ சுவாசத்தை ஊதி உன்னை நான் என்ன மாதிரி நான் படைச்சிட்டேன்றாருல, படைச்சிட்டாருல. ஆனால் சேட்டன் வந்து அத்தனையும் கவுத்து போட்டானா, போட்ட பிறகு அவர் என்ன செஞ்சார்? ஃபாதர் காடு 2ஆம் மாதம் அனுப்பி இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ திருப்பி கொடுக்கும்போது எதை கொடுத்தாரு? அவருடைய சாயலின்படி தான் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. அப்போ மனித இனமாக இருக்கிற நீங்களும் நானும் தனியாய் பயணிக்க முடியாது, உன்னுடைய வலிமை போதாது இந்த உலகத்தில் வாழ. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரிசரக்ஷனுடைய பேஸ்மெண்ட்டை சொல்கிறேன்னா, உயிர்த்தெழுதலுடைய பேஸ்மெண்ட்டே தான். நீங்கள் தனியாக இந்த உலகத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பள்ளங்களையே தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் பள்ளம் வராதுன்னு கிடையாது. வரும்பொழுது நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னா உங்களோட ஒருத்தர் பயணிக்கிறாருன்னு உங்களுக்கு நினைவு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் இழந்தானோ ஆதாம் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் கர்த்தருடைய உன்னதமான நோக்கம் என்ன? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில எதுவுமே இருக்கக்கூடாது, 2 பேரும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இல்லைங்க, அப்படி தானே? அவன் மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 28 ஜெனிசிஸ் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, மனுஷனை இந்த பூமியில படைச்ச நோக்கம் உன்னை எதிர்த்து நிக்கிற எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணுங்கிறாரு? சப்டியூ பண்ணணும்னு சொல்றாரு. கீழ்ப்படுத்தி நீ ஆளுகை செய்யணும்னு சொல்றாரு. இதான் தேவனுடைய உன்னதமான நோக்கம். மனுஷனை உண்டாக்குனது என்ன? உனக்கு எது எழுத்து நின்னாலும் நீ அதை என்ன செய்யலாம்? கீழ்ப்படுத்தி நீ டொமினியன்ஷிப்பை நீ எடுக்கணும், நீ ஆண்டு கொள்ளணும். நீ என்ன செய்யணும்? நீ ஆண்டு கொள்ளணும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லுங்க எல்லாரும். அப்ப உங்களை என்னை காட் பிளஸ் பண்றாரு. அந்த பிளஸ்ஸிங் குள்ளதான் இருக்கு நீங்கள் பழுகணும். சொல்லுங்க எல்லாரும். அந்த பிளஸ்ஸிங் குள்ள என்ன இருக்குது? ஆசீர்வாதங்கிற ஒரு வேர்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. பிளஸ்ஸிங்னால என்ன தெரியுமா? பழுகி and multiply, fruitful and multiply. Be fruitful and multiply. Fruitful என்னங்க? Fruitful என்ன? Productive, பயன் தரக்கூடியது. நீ கடவுளுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பயன் பெறணும், மற்றவர்களுக்கு பயன் பண்ணணும். Be fruitful and multiplyனா கவனிங்க, பெருகிக்கிட்டே இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. பெருக்கம்னா நாட் ஓன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ், சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில, ஃபினான்ஷியலா, ஆமென், இமோஷனலி, ஃபினான்ஷியலி, ஸ்பிரிச்சுவலி, இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். இதான் தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்று அவர்களை ஆசீர்வதித்தார்னு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன்னா, ஹோலி ஸ்பிரிட் இல்லாம நீங்க ஒரு மனுஷனா இருக்கிற நீங்களும் நானும் தனியா பயணிக்க கூடாதுங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்கிறதுன்னு சொல்றேன். அதுதான் அவருடைய உன்னதமான நோக்கமா இருக்கிறது. மேன்கைண்ட் யாரா இருந்தாலும் அவனுடைய உற்சாகம் மாறும்னு சொல்றேன், அவங்க வலிமை மாறும்னு சொல்றேன், அவருடைய ஊக்கம் மாறுங்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்றேன். ஆனா when Holy Spirit comes, பரிசுத்தாவினர் வந்த உடனே உங்களுக்கு என்ன திருஷ்டாந்தங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில. மறுக்க முடியாத, அறிவுக்கு எட்டாத, ஆமென், யாருமே எதிர்த்து நிற்க முடியாத ஆசீர்வாதமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். ஆனா நீங்க நினைக்கலாம், இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நான் வரேன். ஹோலி ஸ்பிரிட் இல்லாம அது செய்ய முடியாது. நீ தனியா இந்த உலகத்துல பயணிக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய அழகானவங்க, பெரிய குடும்பத்து பிள்ளைகள் பாருங்க. நான் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் சாதாரண அவங்க என்ன பண்ணிடுறாங்கங்க? சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதை நல்லா கவனிக்கணும். இந்த உற்சாகம், ஊக்கம் எல்லாம் ஒரு மனுஷன் படித்தாலும் படிக்காட்டினாலும், அறிவு இருந்தாலும் இல்லாட்டினாலும், நமக்கு பக்கபலம் இருந்தாலும் பணபலம் இருந்தாலும் இல்லாட்டினாலும், இந்த உணர்வுகள் எல்லாம் மாறக்கூடியதான் இருக்கிறது. ஆனால் when you are in God, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரும்போது பணமே இல்லைனாலும் கூட நீ மகிழ்ச்சியா இருப்ப. யாருமே இல்லைன்னா கூட உன்னால வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. அது எப்படி வாழ முடியும்? சிந்தின முக்க அழுத கண்ணீருமா இல்ல, உற்சாகமா வாழ முடியும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹோலி ஸ்பிரிட்டோட ரிசரக்ஷனுடைய முகாந்திரம் என்னன்னா, இந்த இயற்கை தலத்துக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய தலத்துல கிடைக்கிற உற்சாகம் தான் உன்னுடைய ரியல் உற்சாகம். இயற்கை தலத்துக்கு அப்பாற்பட்ட பலன் தான் உன்னுடைய பலன். இயற்கை தலத்துக்கு அப்பாற்பட்ட ஊக்கம் தான் உன்னுடைய ஊக்கம். அப்ப இயற்கை தலம் உனக்கு இல்லாத பட்சத்துல உன்னால ஹாப்பியா இருக்க முடியும்னு வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் உயிரோட எஞ்சார். உங்களுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ண விரும்புறது அதுக்கு தான். அவர் எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? இயற்கை தலத்துக்கு அப்பாற்பட்ட ஊக்கத்தோடும் வலிமையோடும் உற்சாகத்தோடும் செழிப்போடும் சத்துருக்களை கீழே தள்ளியும் நீங்கள் வெற்றியாய் வாழ்வதற்காக தான். இப்ப நான் கேட்கிறேன், ரிசரக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, அப்படி ஒரு ஊக்கமா இருக்கிறோமா? ஜாய்ஃபுல்லா ஆல் த டைம்ஸ் இருக்கோமா? கமான், ஓப்பனா சொல்லலாமா? பணம் இருக்கு, இதுலேருந்து இதை கூட்டி கழிச்சு ஐயோ இப்போ ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா அவங்க உள்ள எப்படி இருக்கும்? உள்ள மனசு கணக்கு போடும், உள்ள கணக்கு போடும். இல்லை ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வருது, அதை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன தோணும்? காட் ஹீலர்னு இருந்தால் கூட அந்த இதை பார்த்துட்டு என்ன சொல்லும்? என்ன ஆகும்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இவன் என்ன சொல்ல போகிறான், அந்த டாக்டர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, இப்படிலாம் ஓடும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இது நான் சொல்லலை, கடந்த வாரத்தில் காடே எனக்கு இதை கற்றுக் கொடுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. ஹியூமன் பீயிங்ஸ் யாராக இருந்தாலும் சரிதான், அவங்க ரிலிஜனுக்கு அப்பாற்பட்டவங்க. ரிலிஜனை பற்றி இது கிடையாது.
கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜியன், இட் இஸ் அ ஹார்ட். மனசோடு தொடர்புடையது இது. அப்போ அந்த மனசு என்ன சொல்றாரு, நீ ஹியூமனாக பிறந்த நீ உன் பலத்திலே வாழ முடியாதுங்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பலத்தில் நீ ஜெயிக்கவே முடியாது. நீ ஒரு கணக்கு பண்ணி ஒரு வெற்றின்னு இருக்கிறதுல நீ வெற்றியா இருக்க முடியாது. ஹோலி ஸ்பிரிட் உனக்கு வேணும்ன்ற. அதனால தான் இவர் மரித்து பாவத்துக்கு, உங்களுக்கு எனக்கு அந்த பாவத்துக்கு சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங், பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி உங்களை என்னை தேவனோட பிள்ளைகளா, குடும்பத்தினரா, தேவனுடைய குடும்பத்தோட உங்களை என்னை என்ன செஞ்சிட்டாரு, இணைச்சிட்டாரு. இப்போ நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மளால் எப்பொழுதுமே ஊக்கமாக இருக்க முடியல, வளமையாக இருக்க முடியல, வெற்றியாக இருக்க முடியல, அப்புறம் எப்படி இருக்க முடியல, வலுவிழந்து வலிமையாக இருக்க முடியல. வலிமைங்கிறதுக்கு என்னப்பா சொல்கிறது? ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்க முடியல, ஊக்கமாக இருக்க முடியல, எந்தூசியாஸ்டிக்காக எப்போது இருக்க முடியல, ஒரு ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக சிரிச்ச முகமாக இருக்க முடியல. ஏன் அப்படின்னா நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட நம்ம கண்ணு எதை பார்க்குதுன்னா, ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, இந்த இயற்கை தலத்தை நீ பார்க்க பழகாதங்கிறார். அது எப்படிங்க? அதை தான் இன்னைக்கு கற்றுக்கணும் நீங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் அது எப்படிங்க முடியும்? முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, நெய்பர்ட்ட முடியும். என்ன முடியும்? என்ன முடியும்? இயற்கை தலத்தை பார்க்காம வாழ கற்றுக்க முடியும். இன்னைக்கு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு அதையே ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மரிச்சவங்களை போய் எழுப்புறாங்க. தேவைகளுக்கு அவங்க கர்த்தர் பரத்திருந்து ஒத்தாசை கொடுக்குறாரு. பலவீனமாக இருக்கிறது ரிப்போர்ட்லாம் பார்த்தா தாறுமாறாக இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்பும்போது அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மல் ஆகிடுது. நாம் இயற்கை தலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, நான் இயற்கை தலத்தை பார்த்து வாழறதுக்கு நான் அழைக்கப்பட்டவர் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி வரும்? இயற்கை தலத்தை பார்க்கும்படி தானே நமக்கு பழகி இருக்கிறோம். அப்போது ஒரு சைக்கிளை என்ன செய்கிறாங்க, சைக்கிள் ஓட்ட பழகுறோம், காரை ட்ரைவ் பண்ண பழகுறோம், அடுப்பத்தை வைக்க இப்படி திருப்பினா என்ன, இப்படி திருப்பினா என்ன, இப்படி நேரம் வச்சா என்னன்னு பழகுறோம், குக்கிங்கை பழகுறோம், ஸ்டிச்சிங்கை, எம்ப்ராய்டரிங், எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ரைனிங், டீச்சிங் ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் இயற்கை தலத்தை பார்த்து வாழறதுக்காக உனக்கு இல்லைப்பா, இன்ஃபாலிபிள் ப்ரூஃப்ஸ் இருக்குப்பா, நான் திருஷ்டாந்தப்படுத்தியிருக்கிறேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பழக வைக்க விரும்புகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் போடுற நாம இதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறதே கிடையாது. அப்போ தப்பு அவர் மேலேயா? நம்ம மேலே தான். தப்பு யார் மேலே? ஏன் நமக்கு உற்சாகமாக இருக்க முடியல? ஏன் வலிமையாக இருக்க முடியல? ஏன் ஊக்கமாக இருக்க முடியல? ஏன் வளமையாக இருக்க முடியல? ஏன் எல்லா நேரத்திலும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியல? நம்முடைய பார்வை தான் சரியில்லை. அல்லேலூயா. முதல்ல நினைக்கணும், நான் ஒரு ஹியூமன், ஆர்டினரி ஹியூமன் பீங்க, ஆனால் நான் தனியாக பயணிக்கக்கூடாதுன்னு ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு. அவர் எக்ஸ்ட்ராடினரி காடு. அவர் செய்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் எல்லா நேரத்துலையும் ஊக்கமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்க விரும்புகிறீங்களாப்பா? விரும்புகிறீங்களா? எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி டாக்டர் என்ன சொன்னாலும். ஒரு பாப்பாவை நான் பார்த்தேன், அவளுக்கு சாப்பிட முடியாது, இந்த இப்படி இப்படி ஆடும். நாக்கு தானே உள்ளே மெல்றதுக்கு இருக்குது இல்லை, இந்த கையில் எடுக்க முடியாது. நல்ல கணவர், பிள்ளைகள், ஆணும் பெண்ணுமான குழந்தைகள். என்னங்க, அவள் வெட்டிங் ஃபோட்டோவை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பொண்ணை போய் நான் பார்க்குறேன், அந்த நாக்கு அப்படி இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? நாக்கு அப்படி இருக்குது, கையை சாப்பிட முடியல, மெல்ல முடியல. அப்போ அவங்க அம்மா அதுக்கு அவங்க சொன்னாங்க, டாக்டர் எங்களை கூப்பிட்டு உட்காந்து இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஏங்க மரித்து போய் 4 நாள் ஆன லாசருமே உயிரோடு எழுப்பினவருக்கு இது முடியாதுன்னு ஏங்க சொல்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அதே வார்த்தை தான் அந்த பொண்ணு டாக்டர்கிட்டேருந்து வெளியில் வரும்போது அவள் பேசுறது என்ன, நாக்கு இருந்தால் தாங்க பேச முடியும். நாக்கு இருந்தால் என்ன செய்ய முடியும்? மெல்ல முடியும். நாக்கு இருந்தால் தான் உங்களுக்கு உமிழ்நீரோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்றத மெல்ல முடியும். அல்லேலூயா. பேச முடியும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நான் சொன்னேன், இந்த வருமா லாசர் உயிரோடு எழுப்பினவர் உனக்கு இதை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிங்க. டாக்டர்ஸ்லாம் கைவிட்ட பிற்பாடு
அல்லேலூயா. அவளுக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது இந்த நாக்கு, அவள் நாக்கு இங்கேருந்து இங்கே ஒருத்தவங்களுடைய நாக்கு இவ்வளோ நீட்டிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒரு சேட்டனுடைய அட்டாக்கில் அந்த நாக்கு ஆனது அவளை அட்டாக் பண்ணி அவளுக்கு கொடுத்த ரிசல்ட் என்னங்க? அவளுக்கு கொடுத்த ரிசல்ட் என்ன? பேச விடல. புருஷங்காரன் உன்னை பார்த்துக்க முடியாதுன்னுட்டான். உன்னை என்ன செய்ய முடியாது, எனக்கு பிள்ளைங்களே எங்கள் அம்மா பார்த்துக்கா, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடுன்ட்டான். அவங்க அம்மா அந்த பிள்ளை, அம்மாவுக்கு பிள்ளை தானே, எத்தனை வயசாக இருந்தாலும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மிக்சியில் போட்டு அடித்து வாயில் அவங்க நாக்கு அவங்க அப்பா பிடிச்சிக்குவாரு, வாயில் அவங்க ஊற்றுவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் எனக்கு ஃபோன் வந்து நான் போனேன். நான் போய் ப்ரேயர் பண்ணிங்க, அந்த நாக்கில் கீழே தொங்குன அசுத்த ஆவியை நான் விரட்டிட்டுங்க. அவள் தட்டில் போட்டு சாப்பிட்டாங்க. அவள் தட்டில் போட்டு சாப்பிட்டாங்க. நான் பெரிய ஆள் கிடையாது. அவள் எனக்கு என்ன தோணுச்சு, இப்போ சிஎம்சியோட பெரியவருங்க உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறவர். சிஎம்சிலே காமிச்சிட்டிங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் அவங்க டாக்டரே இப்படி சொல்லிட்டாங்கன்னா உடனே எனக்கு என்ன தோணுது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் சரியாகிட்டேன். இப்படி சொல்லிட்டாங்களான்ட்டு நான் உடனே என்ன பண்ணுறேன், டாக்டர்ஸோட யார் பெருசு? காட். எங்க மரிச்சு போன லாசரை உயிரோடு வான்னு சொன்னவர் உங்க பிள்ளை. சிஸ்டர் இதை தான் சிஸ்டர் அன்னைக்கு என் மக முதல்ல டாக்டர் கைவிட்ட உடனே இதை தான் சொன்னான். அந்த வலுவிழந்து உற்சாகம் இழந்து, எங்க டெய்லி நாக்க ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு வாயில ஊத்தும் போது உற்சாகமா இருப்பாங்களா பிரதர் சிஸ்டர்? எப்படி முடியும்? ஹல்லேலூயா. ஆனா அவங்க she got delivered அந்த தட்டுல போட்டு அவ சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த புருஷனால வச்சு பார்க்க முடியல பார்த்தீங்களா? எல்லாமே வலுவிழக்கப்படும், உறவுகள் வலி இழந்து போகும். இவர் ஒருத்தர் தான் அன்கண்டிஷனலா உங்களை லவ் பண்றவர், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். இப்போ இவ சுகம் ஆயிட்டா. இது மாதிரி நிறைய பேரை நான் சொல்லுவேன். ஜீசஸும் அவர் உயிரோடு எழுந்திரிச்சது நாள் மட்டும் இல்லை, இப்போ அவர் ஊழியம் செய்த 3 வருஷத்துலையுமே நடந்தது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறார். நிறையா பண்ணியிருக்கிறாரா இல்லையா? டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாரா? காடு பண்ணியிருக்கிறாரா இல்லையா? என்ன பண்ணிருப்பாரு? ஆதி ஆகமத்திலேருந்து வந்தோன்னா நானும் நீங்களும் வலுவிழக்காம வலிமையோடு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நீங்களும் நானும் எல்லா நேரங்களும் அப்படி இல்லாததுக்கு காரணத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அது என்ன காரணம் கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே 2 அவர் எப்படி இறங்குறாருன்னு இருக்கு பாருங்க. Listen the word of God. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. நல்லா கவனிங்க. அப்பொழுது ஹோலி ஸ்பிரிட் வரும்போது அவருடைய கேரக்டரை பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவர்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அப்படி மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்ச கூடாது. ஹோலி ஸ்பிரிட் எப்படி இருக்கிறாரு? அவர் எப்படி இருக்கிறாரு? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. ஏன் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு இல்லையே? எப்படி இருக்குது? பலத்த சொல்லுங்க எல்லாரும். பலத்த காற்று. அடுத்தது முழக்கம். கமான் எவரிபடி. முழக்கம். எல்லா நாளிலும் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிற நீங்களும் நானும் வெற்றியா வலிமையா உற்சாகமா ஸ்ட்ராங்கா எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவைகளை பார்க்கல என் தேவன் பெரியவர் வாழ்வதற்கான அஸ்திபாரத்தின் செய்தியை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். என்ன சொல்றாரு? எப்படி இறங்குறாரு பாருங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. முழக்கம் சொல்லுங்க. முழக்கம்னா என்ன சொல்லலாம்? முழக்கத்தை என்ன சொல்லலாம்? சவுண்ட். கமான் எவரிபடி. சவுண்ட். இப்போ நீங்க சவுண்டுன்னு நான் சொல்ற என்னுடைய சவுண்டை கேட்டு நீங்களும் என்ன செய்றீங்க? ஒரு சவுண்ட் கொடுக்குறீங்க. சவுண்ட் contains words. Word contains meanings. Hallelujah. Sound contains what? Voice, not noise. Hallelujah. Noise has no meanings. Voice has meanings. Hallelujah. நீங்க சவுண்ட் போடும் பொழுது அந்த சவுண்ட்ல ஒரு சத்தம் வருதுல்ல, அந்த சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தத்துல அர்த்தம் இருக்கிறது வார்த்தைகளாகவே இருக்கும். அல்லேலூயா. சில சத்தம்லாம் வரும், அது டிஸ்டர்பிங்கா இருக்கும். தட் இஸ் நாட் சவுண்ட்னு சொல்லக்கூடாது, தட் இஸ் நாய்ஸ். ஆனால் காட் பேசும்போது வாய்ஸ்ன்னு இருக்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறதுனா நாய்ஸ்ன்னு இருக்கா, வாய்ஸ்ன்னு இருக்கா? வாய்ஸ். ஏன்னா வாய்ஸ் கேன் லீட் யூ, கைட் யூ, கவுன்சில் யூ. இட் கண்டெய்ன்ஸ் மீனிங்.
அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கு எப்பொழுதும் உற்சாகமா, எப்பொழுதும் வெற்றியா, எப்பொழுதும் ஊக்கமா, எப்பொழுதும் வல்லமையா இருக்கிறத நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு விரும்புகிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்கிற மாதிரி நீ இதை ட்ரெயின் பண்ணணும்னு விரும்புகிற. பணம் இருந்தாலும் போயிடும், அந்த பணம் நம்மகிட்ட இருக்காதுன்னு ஒரு எண்ணத்தோடு தான் பணத்தை எடுக்கணும். அல்லேலூயா. பணம் இருக்கு பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. பணம் டப்புன்னு காணா போயிடும். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அதை பண்ணு இதை பண்ணு, பணம் என்ன எடுங்க பல லட்சம் கரைஞ்சி போயிடும். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல தான் இருக்கணும். பணமே செலவாகாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் வல்லமையா வச்சுக்கிறதுக்கான காரியம் ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்கு வேணும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சவுண்டா இருக்கிறார். எப்படி இருக்கிறாருமா? சவுண்டு சொல்லுங்க. சவுண்டு சவுண்டு அங்க இருக்கு, முழக்கம் அப்படின்னு இருக்கு. அப்போ விண்ட், சவுண்ட் அண்ட் ஃபயர். ஹோலி ஸ்பிரிட்டோடைய சிம்பல் என்னங்க? விண்டு வந்தாலும் என்ன கேட்கும்? ஃபயர் எரியும் போது என்ன கேட்கும்? அந்த சத்தத்தோடு கூட அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும். அந்த ஃபயர் வந்து சிலதை ஆஷ் ஆக்கிடும், ஆஷஸ் ஆக்கிடும். ஃபயர் சிலதை என்ன பண்ணும்? குக் பண்ணும். சிலதை ஆஷ் ஆக்கிடும். இட் வில் பர்ன் இட். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். ஃபயரும் சவுண்டுமா இருக்கிற கர்த்தர் ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, எப்பொழுதுமே நீ அதை மறக்கக்கூடாது. எதை? இந்த ஃபயர், சவுண்டு அண்ட் விண்டு. சவுண்டுன்றதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். சவுண்டு, கமான் எவ்ரிபடி. சவுண்டு சவுண்டு சொல்லுங்க எல்லாரும். சவுண்டு இதுக்கு பேரு சத்தத்தின் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். இதை சத்தத்தின் கோட்பாடு, த லா ஆஃப் சவுண்டு. இப்போ ஜெனிசிஸ் 1 இப்போ சவுண்ட் என்ன செய்யணும்னு சொன்னேன்? டெஸ்ட்ராய் பண்ணாது. உனக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? டெஸ்ட்ராயலுக்கு கிடையாது. அவரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான். அவரு ஹாப்பினஸை கொடுக்க, பணம் இல்லாத போது உன்னை உற்சாகப்படுத்த, பணம் கொடுக்க, செழிப்பா வைக்க, பலவீனமா இருக்கும் பலன் கொடுக்க, உற்சாகம் இல்லாத போது உற்சாகப்படுத்த, ஊக்கம் இல்லாத போது ஊக்கம் கொடுக்க, வளமையாட்டு இருக்கவே வளமையா வைக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வைக்கிறது தான் விரும்புறாரு அவரு. அதனாலதான் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு வேணும்ன்றாரு. நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லி அனுப்புனாரு. அது எதுக்காக? இந்த மாதிரி ஒரு விக்டோரியஸ் லைஃப்காக தான். சவுண்ட், கமான் எவ்ரிபடி. சவுண்டு. இப்போ சவுண்ட் என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணும். கமான் இங்க வாங்க அப்படின்னா நான் சொல்ற சவுண்டு ரிட்டா அதை படிங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க? அப்போ அது ஒரு ரிசல்ட் கொடுக்கு. சவுண்ட் என்ன செய்யுது? சவுண்ட் என்ன செய்யுது? நாய்ஸ் கொடுக்காது, வாய்ஸ் தான் கொடுக்கும். ஆமென். அப்போ இவர் ஹோலி ஸ்பிரிட் ஒரு சவுண்டா வராருன்னா அவர் ஒரு குட் ரிசல்ட்டை ப்ரொடக்டிவா கொடுக்கறதுக்கு தான் வராரு. எத்தனை புரியுது நான் பேசுறதெல்லாம்? அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. அந்தண்ட போயிடாதீங்க. அல்லேலூயா. இந்த சத்தத்தோட கோட்பாடு என்னன்னா, சத்தத்தோட பேசிக்காக ஏன் அவர் சவுண்டா முழக்கமா வந்தாருன்னா, கவனிங்க, எதுக்கு வந்தாருன்னா ஒரு விக்டரியை, ஒரு ரிசல்ட்டை, குட் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு தான். ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்க தான். ஆதி ஆகமத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்றார் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாமா? சத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஹோலி ஸ்பிரிட்டோட சிம்பிளாக அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பொழுதும் நீங்கள் உற்சாகமாக வாழ இந்த சத்தத்தை பற்றி தெரிஞ்சுங்கன்னு நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வீட்டுக்கு போய் ஜெனிசிஸ் சாப்டர் 1 நீங்கள் படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 வாசிங்க ரீட்டா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஹைலைட் பண்ணுங்க பைபிளை. என்றார்னா யோசிக்கிறது இல்ல கண்ணா. என்றார்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றாரு. யாரு? தேவன். காட் இந்த கோட்பாட்டில் தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அதனால அதே கோட்பாட்டை தான் ஹோலி ஸ்பிரிட் சவுண்டா கொடுக்கிறாரு. அல்லேலூயா. என்றார் வாசிச்சிங்களா ரீட்டா? அடுத்தது பாருங்க, பின்பு 6 வாசிங்க ரீட்டா. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்றாரும் ஒண்ணுதான், சொன்னாரும் ஒண்ணுதான். ஒத்துக்கலாமா இல்லையா? சொன்னார் means he pronounced the word. When he is pronouncing the word, the sound will come. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வேர்டை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணா என்ன வரும் பிரதர்? சவுண்ட் வரும். அடுத்து கவனிங்க, 9 வாசிங்க ரீட்டா. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். என்றார் அழுத்தி வாசிங்க ரீட்டா. என்றார்
என்றார். come on everybody, என்றார் அப்படின்னா he pronounced the word. அது அடுத்து பார்த்து அது அப்படி ஆயிட்டுன்னு இருக்கு எல்லாம். என்னது எப்படி இருக்கு இந்த சத்தத்தினுடைய கோட்பாட்டில் நீங்க ஜெனிசிஸ் 1 நீங்க எடுத்து படிச்சா அப்படி சொல்றாரு. அடுத்த வசனம் இருக்கு, அது அப்படி ஆயிற்று, அது நல்லது என்று கண்டார். இந்த 3 விஷயம் நடக்குதுங்க சவுண்டு கோட்பாட்டில். சத்தத்தின் கோட்பாட்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணா அது அப்படி ஆகும், அது நல்லா இருக்கும். த லா ஆஃப் சவுண்டில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது அப்படி ஆகும், அது நல்லா இருக்கும். சொல்லுங்க. சத்தத்தின் கோட்பாட்டில் 3 விஷயம். ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது அப்படி ஆகும், அது நல்லா இருக்கும். இது நான் அவுட் ஆஃப் போர்ஷன் போல இந்த ஃபர்ஸ்ட் அது அப்படி ஆயிற்றுன்னு இருக்குது. இதுல என்றார், அப்படி ஆயிற்று, நன்றாய் இருந்தது. இந்த 3 நடக்குது. அப்ப சத்தத்தின் கோட்பாடை நீ கவனிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் சத்தமா வராரு, முழக்கமா. அப்ப அந்த சத்தத்தை நீங்களும் நானும் ப்ரொனவுன்ஸ் பண்ணா அது அப்படி ஆகும், அது நல்லா இருக்கும். நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாதான் அது அப்படி ஆகும், அது உண்டாயிருக்கும், அது நல்லா இருக்கும். எத்தனை பேர் புரியுது? நீங்க சும்மா வந்துட்டு சும்மா போற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஹலோ, நீங்க ஏன் மற்றவங்கலாம் நல்லா இருக்காங்க? ஏமா ஏன் சிலர்லாம் ஏங்க 9 ஃப்ளைட் வச்சுக்கிறாருங்க ஒருத்தர். அவர் கேட்கவே இல்லைங்க, ஆனா அவர் சத்தத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்க 9 ஃப்ளைட்டுங்க. பொருளாசை எல்லாத்தையுமே வேறு, ஆனா பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பொருளே ஆசையா இருக்க கூடாதே தவிர பணம் இல்லாம நீ என்ன பண்ணுவ? லவ் ஃபார் மணி இஸ் ஈவில். பணம் 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 தான் இருக்க கூடாது. உங்க மனச பணத்தை விட உங்க மனசு அவர்கிட்ட இருந்தா அவர் பணத்தை அவரு கொடுப்பாரு. இந்த வேலை செய்யறீங்க, பணம் வருதெல்லாம், இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? ஒரு பெட்ரோல் சார்ஜுக்கும் டீ காஃபிக்கும் தாங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறது அவரு தாங்க. 9 ஃப்ளைட்டு. இந்த லிராய் தாம்சன் ஒருத்தர் இருக்கிறாரு, உலகத்திலேயே அவரு தான் பெரிய பணக்காரராக இருக்கிறார். அவர் பேசிட்டே இருக்கும்போது இப்போவே ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு அங்கே மெசேஜ் வந்த உடனே அந்த அங்கே உட்காந்துருக்கிறவங்க வந்து அவர் காலுக்கிட்ட இப்படி பணத்தை வைக்கிறாங்க. ஏங்க இதை நம்புங்க, இந்த பணத்தைங்க இந்த காலால் இப்படி தள்ளினாருங்க அவர். பணத்தை அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கு, அது தொட்டு கண்ணில் கும்பிடல. அந்த பணத்தோடைய தேவன் பெரியவர்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால பணம் வந்து இப்படி வந்து இப்படி கொடுக்குறாங்க, அதை இப்படி வைக்கிறாரு. ப்ரேயர் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போவாருங்க. அவன் வந்து தான் கவுண்ட் பண்ணி கொடுப்பான். இவர் வாங்கிலாம் வச்சுக்கிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறாருங்க, காலால் அந்த பணத்தை இப்படி தள்ளுறாருங்க. காலால குனிஞ்செல்லாம் கிடையாது, குனிஞ்சு கையாலலாம் எடுக்கலை. பணத்தை நீங்கள் வேணா அவர் லிராய் தாம்சன் போட்டு பாருங்க. ஆனால் அவருடைய ஹார்ட் முழுக்க இந்த சத்தத்தின் கோட்பாடை பிடிச்சிக்கிறார். அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை சொல்லிட்டு இருக்கிறார், ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே இருந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறார். ஹோலி ஸ்பிரிட் உள்ளேருந்து ரிலீஸ் பண்ண சவுண்டு வர சவுண்டு அப்படியே பண்ணிடுச்சு. அல்லேலூயா. இவன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் ரீட்டா எல்லாரும் வீட்டுக்கு போய் படிக்கிறீங்களா? நான் அந்த என்றாரை மட்டும் சொல்கிறேன். ரீட்டா ரொம்ப முக்கியமாக 11 வாசிச்சிருங்க, அப்புறம் 14 வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். பூமியானது புல்லையும். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். என்ன சொல்றாரு? பூண்டு இருக்குதுன்னா அந்த பூண்டுல எத்தனை வெரைட்டி இருக்கு பாத்தீங்களா? இருக்கா இல்லையா? ஃப்ளவர்ஸ்ல ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரோஸ்ல எத்தனை வெரைட்டி இருக்கு பாத்தீங்களா? மல்லிகைப்பூல எத்தனை வெரைட்டி இருக்கு பாத்தீங்களா? காய்கறியில எத்தனை வெரைட்டி இருக்கு பாத்தீங்களா? கேரட்லயே ரெட் கேரட் இருக்கு பாத்திருக்கீங்களா? ஹலோ, முட்டைக்கோசு அதுல வயலட் இருக்கு. அதே பூமி தான். எதனால அது ஒரு விதை போடும்போது ஒன்று வருது? இந்த வசனத்தின்படி தான் அது வருது. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையின்படி கொடுக்கும் கனி விருட்சம். ஒரு விதையை போட்டா மாங்காவை போட்டா மாங்காய் தான் முளைக்கணுங்கிறத அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டார்.
அதனால ஒரு நாளும் மாம்பழம் கோச்சுக்கிட்டு பலாமரமான ஆவறேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சவுண்ட் கண்டெய்ன்ஸ் பவர்னு சொல்றேன். அன்னைக்கு சொன்ன வார்த்தையில இன்னைக்கு வரைக்கும் மாங்காய் காக்குது. எதை காக்குது? மாங்காவை தான் காக்குது. பழம் அதனதன் விதை அதனதன் கனிகளை உண்டாக்க கிடவது என்றார். அந்தந்த ஜாதியின்படிதான் இருக்கணும்னு சொன்னாரு. ஒரு நாளும் வேம்புல போயிட்டு கரும்பு வரல. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அவரு பேசின சத்தம். மனுஷனை அவருடைய சாயல்ல உண்டாக்குனதுனால அவன் பாவத்துல விழுந்து அவன் இழந்து போனதை கிறிஸ்துவ அனுப்பி அந்த இழந்து போனதை திருப்பி கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இந்த சேம் பவர் இஸ் இன் யூன்னு சொல்றாரு. நீனும் அந்த சத்தத்தின் கோட்பாடை பயன்படுத்துங்கிறாரு. பயன்படுத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பல லட்சாதிபதியா இருக்காங்க. ஆனா லட்சத்தின் மேல கண்ணை வைக்கல அவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 ஃப்ளைட் பில்லி கிரஹாம் தெரியும்ல உங்களுக்கு? பில்லி கிரஹாம்க்கு கென்னத் கோப்லண்ட் ஒரு ஃப்ளைட்டை கிஃப்டா கொடுக்குறாருங்க. தம்பி இந்த பேனாவை வச்சுங்கன்னு நான் கொடுப்பேன், இதை வச்சுக்கிறீங்களான்னு கொடுக்கலாம். எதை கிஃப்டா கொடுக்குறாங்க? சிலர் வீடுகளை கிஃப்டா கொடுக்குறாங்க. ஓ, இதெல்லாம் இந்த மண்டை இருக்குல்ல, இந்த மண்டை இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் நினைக்கும் போதே நம்ம கொடுக்க முடியாது. அதான் உன் சிந்தனை, உன்னை ஊக்கமிழக்க சக்திகளை இந்த மண்டையில வைக்காத. ஆமென். உன் தேவன் யாருன்னு பாரு. ஒரு வார்த்தையினால ஹோல் வேர்ல்டே உண்டாக்கினவரு. அந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தான் இந்த உழக்கங்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அனுப்பியிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஏன் நம்மளால எப்பொழுதும் வளமையா, செழுமையா, கொழுமையா, என்னது உற்சாகமா, ஊக்கமா இருக்க முடியல? நம்ம நேச்சுரல் நம்ம கண்ணு போயிருது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. என்றார்னு நிறைய இருக்குது. வீட்டுக்கு போய் படிப்பீங்களா? தயவு செய்து படிங்க. அது அப்படியே ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு நல்லது என்று கண்டார். இந்த 3 விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. சொல்றாரு, அது அப்படி ஆகுது. அப்புறம் என்னது? நல்லா இருக்கு. நீங்களும் அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டபடினால நீ எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் உன் பாவத்துக்கு பரிகாரம் இயேசு செய்துட்டாரு. நீ அதை விசுவாசிச்சேன்னா நீனும் குவாலிஃபைட் ஆயிடுற. அந்த சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண. சத்தத்தின் கோட்பாடை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த சத்தம் தான் இன்னைக்கு எல்லாவற்றையும் உண்டாக்குச்சு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்போது முழக்கத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி அபியாசப்படுத்து? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, பரிசுத்த அபிஷேகம் பற்றி பற்றிட்டேன், அந்த மீட்டிங் போனேன், இந்த மீட்டிங் போனேன், இங்க போனேன், அங்க போனேன். ரிசல்ட் என்ன? உங்க வாழ்க்கையில கிங்டம் ஆஃப் காடை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யம் அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா மிரக்கிள்ஸை வச்சிருக்குது. அது சயின்ஸ், ஒண்டர்ஸ், அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் என்னது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த சத்தத்தில் இருக்குதுங்க. ஆனா நம்ம அதை செய்யறது கிடையாது. சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு இருந்தா ஓடிட முடியுமா? அதை சைக்கிள் எங்க அப்பா கற்றுக் கொடுப்பாரு. அப்பா நான் உழப்புறேன்னா ஓடி வந்து என்னை பிடிக்கவே மாட்டார். எங்க அப்பா உழுன்னுவார். உழுந்தாதான் கற்றுக்குவேன்னுவார். எவ்வளோ சராச்சி ரத்தம்லாம் வந்திருக்கும். ஓடி வந்து அப்பா நான் உழப்போறேன். அப்போ என்ன சொல்ல வர? நான் சிலதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள சில பாடுகளை பட்டாது கற்றுக்கிட்டோமே தவிர ஆவிக்குரிய தளத்தில் நம்ம என்ன செய்யல, எதுவுமே ட்ரெயின் பண்ணிக்க விரும்பல. ஆஹா, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஏதோ வேணும்னா தான் காடு வேணுங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குது. எனக்கு ஏதோ வேணும்னா தான் காடு, ஏதோ வேணுன்றதுக்கு தான் காடுல. இந்த உலகத்துக்கு பிற்பாடு நீ மறிச்ச பிறகு எங்க போவ? முன்னங்கைன்னு இருக்கு, புறங்கைன்னு இருக்கு, முன்பகுதின்னு இருக்கு, பின் போர்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே 2 ஃபேஸ் இருக்கு. இந்த பூமியில நீ வாழ போற இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. காடு வந்து எனக்கு தேவையில்லைங்கிறவங்களுக்கு சொல்றேன். எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்றவங்களுக்கு சொல்றேன். எல்லாமே இருந்தாலும் அது நிலையானது இல்லைன்னு நான் சொல்றேன். உனக்கு காடு ஒருத்தர் தான் நிலையானவர். அவர்கிட்ட தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குன்னு சொல்றேன். அவர் கொடுக்கறத புடுங்க மாட்டாருன்னு சொல்றேன். நீ உழைச்சி சம்பாதிச்சது ஓடிடும்னு சொல்றேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தை கர்த்தரை வேணான்னு சொல்றவங்கன்னா வேணான்னு வாயில சொல்ல மாட்டாங்க. ஜென்டிலா இருந்துக்குவாங்க. எனக்கு எதுக்கு வேணும்னு வாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு அவர் வேணான்னு அர்த்தம். எனக்கு அவர் எதுக்கு எல்லாமே எனக்கு இருக்குன்றவங்களுக்கு எது வேணாலும் நெகட்டிவா நடக்கும்.
காட் எனக்கு ஏன் வேணும்னு யாரும் கேட்காதீங்க. பாவத்திலே விபச்சார பாவத்தோட பெரிய பாவம் என்ன? கர்த்தர் எனக்கு வேணாங்கிறதா பெரிய பாவம். ஒருத்தன் காட் வேண்டாம்னா இன்னும் ஒருத்தனை வேணும்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அந்த இன்னொருத்தர் யாருன்னா சேட்டன் அண்ட் ஹிஸ் கிங்டம். தி லிவிங் காட் ஒருத்தவங்களுக்கு வேணாம்னா தி லிவிங் சாட்டானிக் கிங்டத்தை வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்றதா அர்த்தம். அல்லேலூயா. அவன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க, நீங்க செல்வாக்கு இருந்தாலும் பணம் இருந்தாலும் சுகம் இருந்தாலும் எல்லாமே மாறக்கூடியதா இருக்கிறது. இவர் ஒருவரே மாறாதவராய் இருக்கிறார். அந்த மாறாதவரை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வெற்றியா இல்லைன்னா நம்ம சவுண்ட் அப்படிங்கிற கோட்பாடு தெரியாதவர்களா இருக்கிறோம். அந்த கோட்பாடு என்ன கோட்பாடு? சவுண்ட் should be pronounced. சவுண்ட் எப்போ வருங்க? சவுண்ட் எப்போ வரும்? சவுண்ட் எப்போ வரும்? சண்டை போடும்போது ஒரு சவுண்ட் வருதுல, அது என்ன பண்ண? டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். ஆனா காட்ஸ் வேர்ட் இருக்குல்ல, அது என்ன கொண்டு வரும் தெரியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனை கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு பணம் இல்லைங்க, பணம் இல்லை அப்படின்னு வாயில வரும்போது நான் என்ன சொல்லுவேன்? பணம் வரும்னு சொல்லுவேன். என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்றேன். அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிலையிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலை, என் கோட்டை, என் தேவன் என்று நான் சொல்லுவேன். தாவீது ஒரு ராஜா. அவன் ஒருத்தன் இப்படி பார்த்தா ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு படையே வரும். ஆனா அவன் சொல்றான், நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு சான் ஏறினா ஒரு முழம் சறுக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம லாஃப் சவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது கிடையாது, அதனுடைய ஆழங்களை தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அதுதான் பேஸ்மெண்ட்டாக இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் இறங்கின உடனே அந்த முழக்கம்தான் முழக்கமாக இருக்கிறது. இப்போ பணம் இருக்குது, பணம் தேவை இருக்குது. இப்போ அக்கௌண்ட்டில் வந்து 128 ரூபா அப்படின்னு இருக்குன்னு வச்சு, வெறும் 128 ரூபா, இது 128,000 வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹலோ ஹலோ என்ன சொல்லுவேன்? இப்போ பக்கத்தில் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன இது லூஸாக இருக்குமா இந்த பொண்ணு, இந்த பொம்பளை, இந்த பொம்பளை லூஸா? எது இருக்கோ காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நீ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது காணப்படாத உலகத்தில் இருக்கிறது வந்து உன்னிடத்துல வந்து சேருகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய காலேஜ் ஃபோட்டோவில் நான் ஒண்டி தான் சிரிச்சிருக்க மாட்டேன், எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. இப்போ கூட என்னுடைய பேட்ச் மேட்ஸ்லாம் அதை திருப்பி எல்லாம் ஒன்றா சேரணும் அந்த ஃபோட்டோ போட்டால் அதை நான் பார்க்குறேன். நான் ஒண்டி தான் இன்னைக்கு சிரிச்சுட்டு இருக்கேன், எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எல்லாரையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் ஒருத்தி சோகமாக இருக்கேன். ஏன் தெரியுமா? சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அன்னைக்கு கட்டிட்டு போகிறதுக்கு நல்ல புடவை கிடையாது, கட்டிட்டு போகிறதுக்கு நல்ல புடவை இல்லை. அம்மா என்னம்மா இன்னைக்கு எல்லாம் எப்படி தெரியுமா வருவாங்க? உடனே எங்கள் அம்மா போயிட்டு அந்த ஊர்லேயே ஒரு ஃபாரின் சாரி விற்கிறவங்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒரு 25 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 150 ரூபா தான் இன்றைக்கி புடவை, நல்ல புடவை, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து கட்டிட்டு அழகாக நின்று கண்ணாடில் பார்த்துட்டு, இப்படி சைக்கிள் ஸ்டூடெண்ட் நான், இப்படி சைக்கிள் எடுத்துட்டு இப்படி போகிற நேரம் அந்த புடவை கொடுத்தவங்க வந்துட்டாங்க. அவங்க பிள்ளை 3.5 வயசு, அவளை அழைச்சிட்டு வந்து அவன் என்ன பண்ணா தெரியுமா? இது எங்கள் அம்மா புடவைன்னு என் சைக்கிள் எடுக்க விடாமல் அடம் பிடிச்சி என் புடவையை பிடிச்சி எடுத்துட்டான். என்னுடைய கொசுவத்தை அப்படியே பிடிச்சி எடுத்துட்டான். நான் என்ன பண்ணுவேன்? அது வாலிப வயசில் எப்படி இருக்கும் எனக்கு? அவமானமாகி உடனே அந்த புடவையை கழட்டி போட்டுட்டு யார்கிட்டையுமே நான் பேசாமல், நான் போட்ட சட்டைக்கு மாற்றுறதுக்கு நேரம் கிடையாது, சைக்கிளில் மிதிச்சிட்டு போகணும். அப்போ நான் அன்மேட்சா மிஸ் மேட்சா நான் போயிட்டு போகிறேன். என் ஃப்ரெண்டு கேட்குறேன், இன்றைக்கி என்னன்னு உனக்கு தெரியுமாடி அப்படிங்கிறா. அவள் ஒரு ஹாஸ்டல் மேட்டு அவங்க எடுத்து இதில் ஏதாவது கட்டிக்கோ அப்படின்னு காட்டுறா. இந்த சட்டைக்கு கொஞ்சோண்டு மேட்ச் ஆக்கிற ஒன்றை கட்டிட்டு அந்த ஃபோட்டோவில் நின்னா எனக்கு எப்படிங்க சிரிப்பு வரும் சொல்லுங்க? இப்போ நான் கர்த்தருக்குள்ள வந்தபோது அவர் சொல்கிறாரு, நீ அன்னைக்கு அழுதல்ல, அன்னைக்கு நான் உன் பக்கத்தில் தான் இருந்தேங்கிற. அந்த பாப்பா புரண்டு அழும்போது நீ அழுதுகிட்டு புடவை உருவி போட்டுட்டு போனல, அன்னைக்கு நான் உன் பக்கத்தில் இருந்தேன். ஆனால் உனக்கு என் சத்தம் கேட்கல, ஆனால் இன்னைக்கு என் காது கேட்குது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ட்ரெஸ் பண்ணலன்னா, எனக்கு நல்லா பண்ணலன்னா எனக்கு உடனே கவலையாக இருக்கும். ஏன்னா என் வாலிப வயசில் அதை நடந்ததுனால இதை கட்டிக்குங்க, அதை கட்டுங்க, இப்படி போங்க, அப்படி போங்கன்னு சொல்லுவேன் நான். அல்லேலூயா.
ஏன்னா நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகள் நம்ம ராஜகுமாரத்திகள் ராஜகுமாரர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுவேன் நான். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்க்குறேன், என் ஒருத்துக்கிட்டு தாங்க சிரிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் அந்த நியூ பேட்சில் எல்லாம் வந்திருக்காங்க, நான் போக முடியல. ஆனால் எல்லாருமே சிரித்தாலும் கூட எங்க ரொம்ப வயசாகி தெரியுறாங்கங்க எல்லாரும். ஆனால் எங்கள் காரணை கூட சொல்லுது, அம்மா உங்களுக்கு 63 வயசு மாதிரி தெரியவே இல்லையம்மா. பார்த்தா எல்லாருமே என் பேட்சில் என் ஏஜ் தான். ஒரு வயசு பெரியவங்களா இருக்கலாம், இல்லை சின்னவங்களா இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் பார்த்தாங்க வெத்தலை பாக்க போட்டுங்க, பல்லு உடஞ்சி கிழவன் கிழவியா இருக்கிறாங்க. என்ன இவ்வளோ வயசாக தெரியுறாங்க? நான் கேட்பேன், என்னையும் அப்படி தான் தெரியுதா? ஒருவேளை எனக்கு தான் என்ன எங்க தெரியுதான்னு கேட்பேன் நான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, when you are in Christ you are a new creation. உன்னுடைய வயசே எங்க போயிடும். பணம் இல்லைன்னா பணம் வந்துடும், எது இல்லையோ அதை கொடுத்துருவாரு. எதுக்கு நீ அவமானப்பட்டி அந்த இடத்துல அவர் அவமானத்தை மாற்றுவார். எது வேணாலும் அவரால் செய்ய முடியும். எனக்கு எதுக்குங்க பணம் இருக்குது, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், சுகமாக இருக்கேன்னு சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லாங்க. நீங்கள் வச்சுக்கிற எல்லாமே கரையக்கூடியது. கர்த்தரை இல்லாமல் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு. இவர் கொடுக்கும் பொழுது அது பிளஸ்ஸிங்காக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்கிறேன், சிலர்லாம் என்ன செய்கிறாங்க, ஃப்ளைட்டு வேணுங்கிறவங்க, அவர் சொல்கிறார், ஒருத்தர் 9 ஃப்ளைட் வச்சுக்கிறவர் என்ன செஞ்சுக்கிறாரு, சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கிறாரு. என்ன எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, நான் ஃப்ளைட்டுக்கு நான் ரொம்ப நிற்கிறேன், டிக்கெட் இல்லைங்கிறான், புக் ஆகிடுச்சுங்கிறான் அப்படின்னு அவர் சொல்லி, எனக்கு ஒரு ஃப்ளைட் இருந்தால் நல்லா இருக்கும், ஃப்ளைட்டு வரட்டுமேன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளைட்டை கிஃப்ட் கொடுத்துட்டார் ஒருத்தர். அந்த ஃப்ளைட்டோட பேரோட போடுறாரு. அல்லேலூயா. ஒரு பில்லி கிரகாம் கூடுனா 6 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுற ஒருத்தருக்கு ஒரு கன்னத் கோப்லன்றவர் கிஃப்டை பேக் பண்ணுறது, சாரி வச்சுங்கன்ற மாதிரி, சாரி வச்சுங்கன்னு இவங்க சொல்கிற மாதிரி இவங்க ஃப்ளைட்டை கொடுத்தா அப்படி இருக்கும். இதுதாங்க கர்த்தருடைய பார்வை. நீ இந்த உலகத்தில் நலிஞ்சு வாழறதோடைய விருப்பம் கிடையாது. நீ உடல் சோர்வாக இருக்கிறது, டாக்டர்கிட்ட போயிட்டு 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 துக்கப்படுறது, காசை கொடுத்துட்டு வரும்போது துக்கமாக வர்றது, இதை வாங்கலாம்னு நினச்சானா வாங்க முடியலங்கிறதெல்லாம் தேவனுக்கு சித்தமில்லாதவைகளாக இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, சத்தத்தின் கோட்பாடை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லுவேன், இது வாங்கலாம், இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், இவங்களுக்கு நல்ல கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்றத அந்த வாய்ஸில் என்ன தெரியுதுங்க, நான் சொல்கிறதுல என்ன வாய்ஸ் தெரியும். ஆனால் இப்போ வாங்கலாம் அப்படின்னா என்ன தெரியுது, ஏக்கம் மட்டும் இல்லை, பணம் இல்லை, வாங்கணும் ஆனால் வாங்கலாம், என்ன இல்லை, ஆனால் ஆசை இருக்குது இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு. அப்போ அதில் என்ன, நான் இவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும், சத்தத்தின் கோட்பாடை சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லணும், நான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஆமென். நான் இந்த பில்லை கட்டுவேன், இந்த பிளட்ஜ் பண்ண ஜுவல்லை மீட்பேன், அப்புறம் என்ன, இந்த வீடை கட்டுவேன், வேற இந்த இடிஞ்சு போன உறவை நான் திருப்பி எடுத்து கட்டுவேன், எந்த இடத்துல அவமானப்பட்டோம் அந்த இடத்துல நான் நிமிர்ந்து நிற்பேன், எனக்கு எங்கே பணம் இல்லையோ அந்த இடத்துல பணம் வரும். இப்படி சொல்ல சொல்ல அவர் வார்த்தையினால ஹோல் வேர்ல்டையே உண்டாக்கும் பொழுது அது அப்படி ஆயிற்று, அது நல்லது என்று கண்டார். அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆமென். இது இருந்தால் நல்லா இருக்கும்னு வருதில்ல வாயில. ட்ரெயின் பண்ணுங்க. எப்படி ட்ரெயின் பண்ணுவோமா, எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க சொல்லுங்க. உங்கள் பிரச்சனையை உங்கள்கிட்ட இருக்கிறத இது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல, அது இல்லை தானே, அதனால தானே சொல்கிறீங்க. அது இருக்கிற மாதிரி சொல்லுங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை இது நடக்கும். இது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இன்றைக்கி சைக்கிளை விட்டு இன்றைக்கே நான் கற்றுக்கிட்டேன்னா, உங்களுக்கு ஒரு டிரைவிங் கற்றுக் கொடுத்தவங்க இன்றைக்கே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்களா? 100 கிலோமீட்டராவது ஒன்று ட்ரெயினருக்கு உங்களை என்ன செய்வாங்க பிரதர், ஓட்ட விடுவாங்க. ஓடலைன்னா கில்லுவான், அடிப்பான். காடு அடிக்காமல் சொல்லி கொடுப்பாரு பாருங்க. ஏன் இப்போ தேவையில்லாமல் பேசுகிற, நல்லதை பேசணுவார். நான் எனக்கு இன்கம் டேக்ஸை போய் காடே கட்டுனாருன்னு நான் எத்தனை சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேனா? இன்கம் டேக்ஸை போய் கர்த்தரே கட்டினார். அன்னைக்கு வசனம் என்ன பேசினாரு, பஞ்ச காலத்தில் நீ திருப்தியாக இருப்ப, ஆபத்து காலத்தில் நீ வெக்கப்பட மாட்ட. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே போனங்க. நான் பின் பண்ண பேப்பரே இல்லைங்க, கட்டிட்டு பேப்பரை அட்டாச் பண்ணிட்டாருங்க. அப்போ நான் கிங்டம் ஆஃப் காடை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். நான் சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணி. எத்தனை பேர் புரியுது?
இப்போ உங்கள் வாழ்க்கையில் டாக்டர் ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிரதர்? இந்த இப்போ பல்மனாலஜிஸ்ட் இப்படி சொல்கிறான், அவன் இப்படி சொல்கிறான் அப்படிலாம் இல்லாமல் நான் நல்லா சுவாசிப்பேன். ஆதாமுடைய நாசின் சுவாச காட்டில் ஊதுனாரு, அவன் நல்லா சுவாசிச்சான். மண் என்னவா மாறிடுச்சு? மனுஷனா மாறிடுச்சு. சத்தத்தின் கோட்பாடை பற்றி நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒரு முழக்கமாக இறங்குனாரு அப்படின்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்லும் பொழுதே அது நடக்குது. நீங்கள் வலைய போடுங்க அப்படிங்கிறாருல, வலைய எப்போ சொல்கிறாரு? அந்த 21ஆம் அதிகாரத்தில் வலைய வலதுபுறம் போடுங்கன்னு சொன்னார்ல. மீன் வான்னு சொன்னாரா? சொல்லுங்க. வலைய போடுங்கன்னும் போது அகப்படும் என்றாருமா. அந்த வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்றாருல, இந்த வலையை போடுங்கள் அகப்படும்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும். முக்கியமானது அடுத்தது சொல்றேன். நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது அப்படி ஆகும். அதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறத இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். அடுத்தது ஒன்று சொல்ல போறேன். அது என்னன்னா, நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றத எல்லாமே கேட்குமா? ஏன் பிரதர்? சத்தத்தினுடைய கோட்பாட்டில் தெரிஞ்சுக்கணும். காடோடைய ஸ்பிரிட்ல இருந்து ஒருத்தவங்க பேசுறத எல்லாமே கேட்கும். காடோடைய சத்தத்தை எல்லாமே கேட்டுச்சு. தண்ணி கேட்டுச்சா? எங்க கேட்டுச்சு? தண்ணி திராட்சரசமாய் மாறுவதாக சொன்னாரா? என்ன சொன்னாரு? நிரப்புங்கள். அவருடைய டாக்க பாருங்க. அவர் 5 கேள்விக்கு இருக்கிற பதில ஃபர்ஸ்டே பேசுவாரு. ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கர்த்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றோம்ல, ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க கர்த்தர் இருக்கிறாருன்னு. புரியுதா நான் பேசுறது? ஆமென். அதனால இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிரப்புங்கள். நிரப்புனா அது என்னவா மாறும்னு சொல்லல, நிரப்புங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? நிரப்பும் போது தண்ணி தான், கொண்டுட்டு போகும் பொழுது அது திராட்சரசமா மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளும் அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதா இருக்கிறது. அவர் உண்டாக்கின எல்லாமே அவருடைய சத்தத்துக்கு அடங்குகிறதா இருக்கிறது. இந்த உலகத்துல அவர் படைச்ச எல்லாமே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. தண்ணி கீழ்ப்படிது. தண்ணி என்ன நோக்கத்துல ஊத்துறாரு? திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஊத்துறாரு. அது என்னவோ மாறுது, திராட்சரசமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. நீ கோலை ஓங்கு பாட்டு பாடணும், கையை நீட்டு கோலை ஓங்கு, என்ன ஆகுன்றாரு? கடலே 2ஆ பிளக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற சொல்லுங்க, வேற சொல்லுங்க. அவரு சொன்ன இறையாதே அமைதலா இருன்றாரு. எதை பார்த்து? காற்று அவர் சத்தத்தை கேக்குதா? தண்ணி கேக்குதா? சொல்லுங்க எல்லாரும். நான் என்ன சொல்றேன்? சவுண்டுக்கு அவர் உண்டாக்கின எல்லாம் அடங்கும்னு சொல்றேன். இதான் கோட்பாடு. This is the law of God. சவுண்டுக்கு எல்லாமே கேட்கும். காடோட கிரியேஷனுக்கு ஓ சவுண்டு கொடுத்தேன்னா, ஏன்னா நீ யாரு? நீங்கள் நானும் யாரு? The spirit of God வச்சிருக்கிறோம். நம்ம காட தெய்வமா வச்சுக்கிறோம். அதனால காட் ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒண்ணுதான், நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளும் அவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. எக்ஸாம்பிள் கொடுங்க. அடுத்தது, தண்ணி திராட்சரசமா மாறுது, கடல் பிளக்குது. தண்ணிலே வாங்க, தண்ணிலே வாங்க. அடுத்தது, தண்ணி மேல நடக்கிறாரு. பீட்டர் தண்ணி மேல நடக்கிறாரு. வலையை போடுங்கள். அடுத்து ஆனிமல்ஸ் கீழ்ப்படிது பாருங்க. வலையை போடுங்கள், வலையை போடுங்கள்னு சொன்ன உடனே சத்தம் என்ன சத்தமா வருது? இந்த சத்தம் என்னது? அதனதன் விதை அதனதன் கனியை உண்டாக்க கடவுதுன்னது. இந்த மச்சங்கள் எல்லாம் இந்த தண்ணியில நிரம்பி இருக்கணும்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க. ஆதியாகமம் 1 படிங்க, புரியும். உடனே எல்லாம் புது 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 புதுன்னு வந்துருச்சு எல்லாம். அதனால மீனெல்லாம் வலை கிட்ட வந்து உட்காந்துக்குச்சு. அல்லேலூயா. வேற சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. சத்தத்தை பேசுங்க. ஃபிக்ட்ரி என்ன செஞ்சு? இனி ஒருவனும் கடி புசியாது இருக்க கடவன் அப்படி ரூட்ல இருந்து பட்டு போயிடுச்சு. வேற அப்போ மரம், ஆனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், ஹியூமன் மேன்கைண்டு, லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். வாட்டர் இஸ் எ நான் லிவிங் திங். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? வேற காற்று, காற்று இறையாதே. காற்று சத்தத்தை கேட்குதா? காற்று கேட்குதா?
அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீ சத்தம் போட்டா கர்த்தர் சத்தம் போடும்போது எப்படி எல்லாம் அடங்குச்சோ, அதே போல சத்தத்தின் கோட்பாட்டில் நீ பேசுகிறது எல்லா கிரியைகளுக்கும் கேட்கும். நீ நெகட்டிவாக பேசுனா அது காதுபடி அது போய் செஞ்சிடும். நீங்கள் நெகட்டிவாக பேசுனா இல்லை இல்லை நான் இப்போ தப்பாக பேசிட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பண்ணாது. ஹல்லேலூயா. let there be light. லைட் வந்துருச்சு. லைட் emits heat. எல்லாமே சத்தத்தில் இருக்கு. லாசருடைய செல்கள் மரித்து நாறி போயிருச்சு. ஆனா அவன் யாருடைய கிரியேஷன்? காட்ஸ் கிரியேஷன். மரித்த செல்களுக்கும் இந்த சத்தம் கேட்டது. மரித்த செல்களுக்கும் இந்த சத்தம் கேட்டது. சோ சத்தத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது ஹோலி ஸ்பிரிட். சத்தம் யாருது? சத்தம் யாரு? அப்போ ஹோலி ஸ்பிரிட்டை நீ ஆனர் பண்ண ப்ரொடக்டிவா அப்ரிஷியபிளான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நாரி போன செல்ஸுக்கு கூட கேட்குது நம்ம செல் ஒழுங்காயிரணும்னு. வேற ஏதாவது சொல்லுங்களேம்மா. அப்பால இப்போ சாத்தானுக்கு கேட்குதுன்றாரு. ஓகே, வேற 5 அப்போ 2 மீன். அருமையான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எவீரோட மகள் மரித்தோரிலிருந்து உயிரோட எல்லாம் ஒரு செட்டா வச்சுக்குங்க. இறையாதே சொல்லிட்டு நான் அமைதலன்னு காற்று பெரும்பாலும் வியாதிக்கு கேட்கும் சத்தம். உங்க செல்ஸுக்குள்ள என்ன வகையான டிஃபார்மிட்டிஸ் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் ஒழுங்காரு. காட் என்ன நோக்கத்துக்கு உன்னை படைச்சாரோ அதை மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு போங்க டாக்டர்கிட்ட. ஃபோன் வருது. அந்த பொண்ணு யங் கப்பிள்ஸ், அவங்க அவ மாசமா இருக்கா. அவ புருஷனுக்கு வந்துங்க மோஷன் ப்ராப்ளம், உட்கார முடியலங்கிறான் இதுன்றான். டாக்டர்கிட்ட போனால் அவன் என்ன சொல்லிட்டான், டாக்டரு இது அவருடைய குடலில் கேன்சர் இருக்குன்ட்டான். அவள் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆண்டின்றா. அவளை இவ்வளோ அழுகுறாங்க பாருங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுங்க எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு ஒன்று தான் தெரியும், அவரை தெரியும், அவருடைய வார்த்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. ஒரு நோயாளி போனால் 1 மாதம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் தருவோம். இங்கெல்லாம் கியூ படி இல்லை, ஒரு ரெக்கமெண்டேஷனில் கூட கியூவை மாற்றி முன்னாடி போகலாம். அங்கெல்லாம் 1 மாதம் ஒரு சுண்டு விரல் ப்ராப்ளத்துக்கு இந்தியாவில் வந்தான் ஒரு பையன். சுண்டி விரல் ப்ராப்ளத்துக்கு இந்தியா காமிச்சிட்டு போகிறான். அவள் சொல்கிறா, இப்போ டாக்டர்கிட்ட போகலாமா, என்ன பண்ணலான்னு தெரியல, இவன் மாசமாக இருக்கா, சளி பிடிச்சிருக்கு, ஜுரத்தோடு இருக்கா, அவர்கிட்ட பேசுகிறேன் நான், நீ பயப்படாத பாப்பா அப்படின்னு. செகண்ட் ஒப்பீனியன் போ, நிச்சயமாக இவருக்கு அந்த நோய் கிடையாது. செகண்ட் ஒப்பீனியன் போனால் அவர் சொல்கிறாரு, இதை நான் உடனடியாக சொல்ல முடியாது. அவங்க நல்ல டாக்டர், உடனடியாக ராங்காக சொல்கிறதுக்கு இல்லை. நடந்து என்ன தெரியுமாங்க, ஒன்றுமே இல்லைங்க, பைல்ஸோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லிங்க அதை நல்லபடியாக கண்டுபிடிச்சி நல்லாயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதை மட்டும் சொல்லு, அவர் நல்லா இருப்பாருன்னு சொல்லு. உடனே அவர் சொல்கிறாரு, என் அண்ணனுக்கு குழந்தை இல்லை, நான் செத்து போயிடுவேன், என் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்க. ஹலோ, அந்த புருஷன் என்ன சொல்கிறாரு, எங்கள் அண்ணனுக்கு குழந்தை இல்லை, நீ மாசமாக இருக்க, உன் குழந்தை என் குழந்தைய எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துருன்ற, எங்கள் அண்ணனை நீ செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கின்ற. என்னங்க இதெல்லாம் பேச்சு? இதுவும் சவுண்டு தான். நெகட்டிவ் சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். நான் ஒரே சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ரிப்பீட்டடாக சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பார்த்தா நார்மல் ஆகிட்டார். அந்த பொண்ணை விட அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு பாருங்க. அடிக்கடி பேசுவார். அது என்னம்மா, கிரிக்கெட் ஏதோ விளையாடும் போது கீழே விழுந்து ஏதோ விளையாண்டு அதில் ஒரு சர்ஜரி பண்ணணும். உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்த்தோ கோயம்புத்தூர் இருக்கிறாரு, அவருக்கு சொன்னேன், அக்கா இட் மே பி நீடட் சர்ஜரின்னு அவரும் போட்டார். ஒரு ஒப்பீனியன், எல்லா ஒப்பீனியன் தூக்கி தாண்ட வச்சுட்டேன். பாப்பா சர்ஜரி இல்லாமல் நல்லாயிடுவாருன்னு. இப்போ ஹீ இஸ் வாக்கிங், பிளேயிங், பையன் பிறந்திருக்கு, பார்த்துக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கிறது ஹீலிங் மட்டும் இல்லை, மனசு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இவர் தான் உண்மையான கார்டன் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இருக்காங்க, கர்த்தர் கிருபையா. எதனால் அப்படி? இவங்க சொல்லனா கூட நல்லா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான்லாம் உழுந்ததுக்கு நான் டப்புன்னு உழுந்தேங்க. நான் நினச்சி பார்த்து நன்றி சொல்கிறேன். என்னோட கம்மியாக உழுந்து ஃபோர்ஸில் உழுந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி படுத்த படிக்க கிடக்குறாங்க. நான் மட்டும் யார்கிட்டையும், என் பிள்ளை டாக்டர் தான், என் வீட்டுக்கார மருந்து கடை தான், யார்கிட்டையுமே ரொம்ப ஷேர் பண்ணல. நான் ஷேர் பண்ணதெல்லாம் அவர்கிட்ட தான். என்ன சொன்னால், நான் நடவுடையாக இருக்கணும்,
நான் ட்ராவல் பண்ணணும், நான் காஸ்பல் சொல்லணும். நான் ட்ராவல் பண்ணும்போது ஏறும்போது எனக்கு வலிக்கக்கூடாது. காட் ரெஸ்டட் கொஞ்ச நேரம் போதும்னாரு. அல்லேலூயா. படுத்திருந்தேன் பாருங்க, அந்த டெயில் போன்னு நமக்கு ஒரு போன் இருக்கு, காக்சிக்ஸ்னு. அங்கே உடஞ்சிச்சின்னா கட்டு போடலாம் முடியாது. படுத்திருந்தா பெட் சோர் வரும், எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் வார்த்தையை சொல்லியே நான் ஜெயிச்சிட்டேன். 200 ரூபாயில ஜெயிச்சிட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, முதல்ல மைண்டை சரிப்படுத்துங்க. என்னுடைய சவுண்டு வந்து பாசிட்டிவானதை கிரியேட் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ பணம் இல்லாத போதெல்லாம் நான் எப்படி ஜெயிச்சிட்டு இருக்கேன், நான் இந்த பணம் வருதுங்க இப்போ பண்ணுவேன். எப்போ சொல்லுவேன்? பணம் வர மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அப்போ சொல்ல மாட்டேன். இல்லாத போது சொல்லுவேன். எதிர்மறையான நேரத்தில் வந்துடும். நடத்திடலாம், செஞ்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி பல சாட்சிகள் நான் சொல்லுவேங்க, பல சாட்சிகள் சொல்லுவேன். சிதம்பரத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு 25,000 இது ரெண்ட்டு, சாப்பாடு எல்லாம் பண்ணியிருக்கேன், அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து போகும்போது வெறுமையாக இருக்குதுங்க. காருக்கு பெட்ரோல் போடணும், காசு இல்லை. இந்த பொண்ணு வருது பாட்டு பாடுறதுக்கு, காணிக்க பாடுறதுக்கு. இது என்ன செய்து, கிளம்பிட்டு எனக்கு அந்த பேக் எடுத்து கொடுங்குது. நான் சொல்கிறேன், ஏம்மா நான் அவசரத்தில் கிளம்பும்போது அந்த பேக்கை ஏம்மா கேட்குற? இல்லை எனக்கு அந்த பேக்கு தான் வேணுன்றா. உடனே ஒரு ஸ்டூலை போட்டு அந்த லாஃப்ட்லேருந்து அந்த பேக் எடுத்து இந்தா அப்படி கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக கொடுப்பேனா? சரி இந்தா அப்படின்னு அதை திறக்கிறா. அம்மா இதில் 4000 ரூபாய் இருக்கு ஏமான்றா. எப்பயோ நான் 4000 ரூபாய் அதில் வச்சுருக்கிறேன். இந்த பிள்ளையை ஒட்டாரம் பிடிக்க வச்சு என்ன பண்ணிட்டாரு, அதை பேக் எடுக்க வச்சு அதில் பார்த்தா பெட்ரோல் போயிட்டுருக்கு. அப்புறம் மனசு, ஆண்டவரே அங்கே 25,000 வேணும். பாருங்க, வெறும் கை தாங்க. ஆனால் வெறும் வார்த்தை, அது வெறும் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. கை வெறுங்கை, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. நான் அங்கே போய் இறங்குறேன். சித்ரான்னு ஒரு பாப்பா 25,000 கையில் கொடுத்தாங்க. சொல்லியிருக்கேன் நானா? சித்ரா எப்படி கொடுத்த, சித்ரா எப்படி கொடுத்த? அக்கா காடு சொன்னார் உங்களுக்கு தேவை இருக்குன்னு சொன்னாருக்கா. நான் இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே அங்கே ஒருத்தர் ரெடி பண்ணிட்டாரு. இங்கே நீ வலைய போடுங்கன்னும் போது மீன் வந்து உட்காந்துக்குச்சு. டாக்ஸ் கட்டுடான்றான். என்ன உங்கள் தலைவர் டாக்ஸ் கட்டாரா? கட்டுவார். போன உடனே ஒரு மீன் பாருங்க, நல்லா கவனிங்க, மீன் வாயில போய் எங்கேயாவது வெள்ளி பணம் இருக்குமா? இப்போ நேச்சுரலா இருக்கிறதுலாம் தப்பானதுங்க. மீன் வாயில போய் பணம் இருக்குமா? வெள்ளி பணம். வெள்ளின்னா நம்ம ருப்பீஸ்ன்னு சொல்ற மாதிரி வெள்ளி, டாலர்ன்ற மாதிரி வெள்ளின்னு ஒரு இருக்காப்பா, அப்படி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா? வெள்ளி, அதுல வெள்ளி பணம் இருக்குதுங்க. அல்லேலூயா. அதை எடுத்து உனக்கு எனக்கு டாக்ஸ் கட்டுங்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாம் உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். நீங்க அதுல ட்ரெயின் ஆகிட்டே இருக்கணும். ஓவர் நைட்ல வராது. நீங்க ட்ரெயின் பண்ண அந்த பரிசுத்த ஆவியானவர் முழக்கம் போல வந்து இறங்கி எப்படி கன்ஸ்ட்ரக்டிவா செய்வார், அதே மாதிரி நீ சத்தம் போடும் பொழுது நன்மைக்கு எதுவானதை நீ பார்ப்பது அப்படி அடங்கும். இது மாதிரி சத்தம் போட்டதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வெற்றி இருக்குன்னு காட்ட போறேன். காட் பிளஸ் யூ ஆல். எத்தனை பேருக்கு மெசேஜ் புரிஞ்சிச்சு? தேங்க்யூ ஸோ மச். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தய